அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கு இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் திருப்பலி ஒரே மாதிரியா இருக்கு, திருப்பலியை மாற்ற முடியாதா, திருப்பலியை விட நம்ம அருங்கொடை மாதிரி ஜெபம் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு நான் என்ன சொல்வேன்? ஏனென்றால் திருப்பலி இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் சொல்லியிருக்கிறார், இதை என் நினைவாக செய்யுங்கள். போஜனத்தின் போது சீடர்கள் முன்பாக இயேசு சொன்னார், அப்பத்தை எடுத்து கிண்ணத்தை எடுத்து இது என் உடல், இது என் ரத்தம்னு சொன்ன பிறகு இயேசு சொல்கிறார், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே இன்ன வரைக்கும் நாம் அதை அவர் நினைவாக செய்கிறோம். அதே நேரத்தில் ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் பணியில பார்க்கும்போது அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 45வது வசனத்தில் சீடர்கள் ஒன்று கூடி அப்பம் பிற்று கூடி வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது அந்த காலத்தோட திருப்பலி. அப்பம் பிற்பது என்றால் திருப்பலி. நம்முடைய திருப்பலியிலும் குருவானவர் இயேசுவின் உடலை பிற்பார் இரண்டாக. அது என்ன காட்டுதல, இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார் என்று சொல்கிறது. நம்மை பொறுத்தவரையில், கத்தோலிக்க திரு அவையை பொறுத்தவரையில் திருப்பலிதான் முக்கியமானது, ரொம்ப முக்கியம். எல்லா கொண்டாட்டத்திலும், எல்லா நிகழ்ச்சிகளிலும், ஆலயத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளிலும் எல்லாத்திலுமே திருப்பலி இருக்கும். நம்மை பொறுத்தவரையில் திருப்பலி தான் கடவுளுக்கு ஏற்ற உயர்ந்த ஆராதனை, ஜெபம் எல்லாமே திருப்பலி தான். அதனால்தான் திருப்பலிக்கு மகா முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோம். மற்ற ஜெபத்தை நாம் பிற செய்யலாம், ஆனால் திருப்பலிக்கு ஈடாக எதுவுமே இல்லை. திருப்பலியை மற்ற ஜெபத்தோடு, தவ முயற்சிகளோடு அல்லது மற்ற ஜெபம்லாம் இருக்குல்ல, அதோட ஒப்பிட முடியாது. ஏன்னா திருப்பலி தான் உயர்ந்தது. ஏன்னா இயேசு அங்கு பலியாகிறார். அதே பலி 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி மலையில் நடந்த ஒரே பலி, திரும்ப இயேசு அதே பலியை நிகழ்த்துகிறார். அதனால தான் நாம் திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, திருப்பலியை நாம் வராமல் இருக்கக்கூடாது. திருப்பலிக்கு வந்தாக வேண்டும். என இயேசு அங்கு இருக்கிறார். இயேசு நமக்கு தம் உடலையும் ரத்தத்தையும் உணவாக கொடுக்கிறார். ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் என்றும் திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதை விட வேற உலகத்துல சிறந்தது ஒண்ணுமே இல்லை. அதான் உயர்ந்த ஆராதனை, ஜெபம் எல்லாமே. நாம் இறைவனை, இயேசுவை இந்த திருப்பலியில் காண்போம்.